இது மகிமை நேரம். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் அன்போடு விட வாழ்த்தி வரவேற்கிறேன். மோசேயை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் மோசேயை குறித்து நாம் தொடர்ச்சியாக நாம் தியானிக்கலாம். 3ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து நாம் தியானித்தோம் என்று சொன்னால், மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய யெத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேபு மட்டும் வந்தான். இங்கே மோசே ஆடுகளை, மாமனாயிருக்கிற யெத்ரோவின் ஆடுகளை அவன் மேய்த்து தேவ பர்வதமாயிருக்கிற ஓரேபு மட்டும் அவன் வருகிறான். ஓரேபு பக்கத்தில் வந்தாச்சு. மோசே ஓரேபு பக்கத்தில் வந்தோடனே கர்த்தர் அவனுக்கு முன்பதாக எங்கே போய் விடுகிறார். அவனை சந்திக்கும்படியாக கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். எங்கே? ஓரேபிலே, தேவ பர்வதமாகிய ஓரேபிலே மோசேயை சந்திக்கும்படியாக கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் 2ஆம் வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. எவ்வளோ பெரிய அதிசயம்! அந்த அதிசயத்தை மோசே காட்டுறார். முட்செடி தீப்பிடிச்சு ஃபயராகி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வனாந்தரத்தில் ஒன்றுமே இருக்காது, முட்செடி தான் இருக்கும். தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. முட்செடி கருகலை, அப்படி பச்சையாகவே இருக்குது. முட்செடி கருகலை. இதை பார்த்தோன்னே மோசைக்கு பெரிய ஆச்சரியம். ஒரு முட்செடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது கருகல்ல, அது வெந்து போகல, அது அப்படியே பச்சையாகவே இருக்கிறது. பக்கத்தில் போகிறான். நான் 3ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மோசே, அந்த முட்செடி வெந்து போகாந்து இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். மோசேக்குள்ள என்ன வந்துட்டு, முட்செடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, வெந்து போகலை, இந்த அற்புத காட்சியை நான் கிட்ட போய் பார்க்கணும், இந்த அதிசயமான காட்சியை கிட்ட போய் பார்க்கணும். அங்கே நிற்கிறது கர்த்தர் என்பதை மோசே அறியாமல் இருக்கிறான். பக்கத்தில் போகும்படி, அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடிகளில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். He recognized God's word. கர்த்தருடைய சத்தத்தை மோசே மோசே மோசேன்னு கூப்பிட்டோன்னே புரிந்து கொள்கிறான். என்னை ஒருவர் அழைக்கிறார், இதோ அடியேன். தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் மோசேயை ஓரேபிலே அவர் பிடிக்கிறார். கர்த்தருடைய திட்டம் ஒருவன் மேல வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த திட்டத்தை மீறி, அந்த திட்டத்தை மாறி ஒருவன் ஓட முடியாது. மோசேயின் மேல் கர்த்தருடைய திட்டம் வைக்கப்பட்டது. எப்போ? அவன் வனாந்தரத்துக்கு போகணும், அங்கே கர்த்தர் அவனை சந்திக்கணும். அதான் தேவ திட்டம். அந்த தேவ திட்டம் நிறைவேறுகிறதான காலகட்டத்திற்குள்ளே மோசே தேவனால் பிடிக்கப்படுகிறான். 5ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்பொழுது அவர், இங்கே கிட்டிச்சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலத்தி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பக்கத்தில் போகும்போது கர்த்தர் சொல்கிறார், எப்போ அங்கே வந்துடாதப்பா, கிட்டி சேராத, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு. சர்ச்சுக்குள்ளே போகிறோம், செருப்பை கழட்டி போட்டு போகிறோம். ஏன்? நான் போகிற இடம் பரிசுத்தமான இடம். ஏன்னா பரிசுத்தமான ஒருவர் அங்கே இருக்கிறார். பரிசுத்தமான ஒரு ஆண்டவர் ஒருவர் அங்கே இருக்கிறார். பரிசுத்தமான கர்த்தர் ஒருவர் அங்கே இருக்கிறார். பரிசுத்தமான தெய்வத்தை நாம் பார்க்கும்படியாக போகிறோம். ஆகவே தான் பாதரட்சை கலத்தி போட்டு உள்ள போறோம். பெரியவர் அங்கே இருக்கிறார். ஆபிரகாமிலும் பெரியவர், மோசேயிலும் பெரியவர் அங்கே இருக்கிறார். ஆகவே தான் செருப்பை கலத்தி போட்டு உள்ள போறோம். அதான் மோசேயிலும் பெரியவர் அங்கே இருக்கிறத சொல்றாரு, செருப்பை கலத்தி போட்டுட்டு வாப்பா. பின்பும் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா சொல்றார், பின்பும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றான். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான்.
மோசே தேவனை பார்க்க பயப்படுகிறான், தன் முகத்தை மூடிக்கொள்ளுகிறான். ஏன்னா மோசேக்கு தெரியும் கர்த்தர் யார் என்று சொல்லி தெரியும். தன் எபிரேய தாய் கர்த்தரை குறித்து மோசேக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பா. ஏன்னா எபிரேய குழந்தைக்கு ஒரு எபிரேய குழந்தை பிறக்கிறது என்று சொன்னார், அதற்கு அறிவு வந்த உடனடியாக தேவ வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு நடைமுறை. ஆகவே மோசேக்கு கர்த்தரை பற்றி தெரியும். யெகோவா யாடா என்கிறதானே யெகோவா தெய்வத்தை குறித்து மோசேக்கு தெரியும். ஆகவேதான் அவர் கர்த்தரை பார்ப்பதற்கு பயப்படுகிறான். பக்கத்தில் போன உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க 7ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு எகிப்தில் என்ன நடக்கு அப்படிங்கிறத மோசேக்கு சொல்றாரு. சொல்லிட்டு 8ஆம் வசனத்தை சொல்றாரு, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூஷியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் சொல்றாரு. நான் இறங்கிட்டேன், அவங்களை மீட்கும்படியாக நான் இறங்கி விட்டேன். அவர்கள் அந்த தேசத்திலிருந்து விடுதலையாக்கி பெரிய பெரிய பலவான்கள் இருக்கக்கூடியதான பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்திற்குள்ளாய் அவர்களை அழைத்து கொண்டு போகும்படியாக நான் சுத்தம் கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 9ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, இப்பொழுதும் இஸ்ரவேலின் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். 10ஆம் வசனத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். அந்த பார்வோனு தான் மோசையை கொலை செய்யற வகை தேடுறான். சொல்றார், வா உன்னை நான் பார்வோன்ட்டு அனுப்பணும், உன்னதாப்பா நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக அடிமைத்தன வீடாகி இருக்கிற எகிப்தை விட்டு பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்திற்குள்ளாக அழைத்து கொள்ளும்படியாக உன்னைத்தான் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், உன்னைத்தான் நான் அழைத்திருக்கிறேன். ஆனால் நீங்க அவங்களை அழைச்சிட்டு வரணும் அல்லவா, நான் எகிப்தை கூட்டி போக போறேன். தேவன் ஒரு மனிதனை கொண்டு ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பி இருந்தாரானால், ஒரு மனிதன் மேலே எந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி கர்த்தர் விரும்பி இருந்தாரானால், அந்த தேவ திட்டத்தை அந்த மனிதன் மூலமாகவே மட்டும்தான் தேவன் நிறைவேற்றுவார். வேற யாராலும் அந்த திட்டத்திற்கு தடை போட முடியாது, வேற யாரும் அந்த திட்டத்திற்கு குறுக்கிட முடியாது. ஏன்னா தேவ திட்டம் யாரை வைத்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரோ அவரை வைத்துத்தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். மோசையை வைத்து திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்பினார், மோசையை வைத்து தான் செய்தார். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். மோசையின் மூலமாய் பெரிய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவனை ஓரேபிலே அழைத்தீர் ஆண்டவரே. எங்க மூலமா வச்சிருக்கிற உம்முடைய திட்டம், எங்க மேல வச்சிருக்கிற உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை